பாரம்பரிய வேளாண்மை தொழில்நுட்பம். இது ரொம்ப குறிப்பா என்னன்னு சொன்னா, நீங்க வேளாண்மை படிச்சுட்டு இருக்கிறீங்க. வேளாண்மை படிக்கிறவங்களுக்கு பாரம்பரிய வேளாண்மை பற்றி தெரியணும். பின்னாடி நீங்க ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் பத்தி படிப்பீங்க. உங்களுடைய இதுலயும் வரும். அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு உங்களுக்கு. அதுலயும் நீங்க இதை படிப்பீங்க. அப்புறம் இப்போ வந்து தற்சார்பு வேளாண்மை, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வரும்போது பாரம்பரிய வேளாண்மை பற்றி. இப்போ வந்து வேளாண்மை, இயற்கை வேளாண்மை அல்லது நிறைய தற்சார்பு வேளாண்மை அப்படின்னு நிறைய சொல்றாங்க. வளக்குன்றா வேளாண்மை அப்படின்னு வரும்போது எல்லாமே பாரம்பரியமா நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கறத தான் ரிப்பீட் பண்றாங்க. இது வந்து முன்னோர்கள் எப்படி எல்லாம் வேளாண்மை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி கையாண்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான இது. அதாவது தமிழ் விவசாயிகள் தமிழகத்துல சென்ற காலங்களில் செய்யப்பட்ட தொழில்நுட்பங்கள் சில, அதாவது சென்ற காலங்களில் நம்ம செஞ்சதும் கூட ஒரு தொழில்நுட்பம் தான். அது என்ன சொன்னா, இப்ப நாம எப்படி வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சோதனை செய்து சரிபார்த்து செய்யறோம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, எம்பிரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொன்னா அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட அறிவு. அந்த எம்பிரிக்கல் நாலேஜ்ல தான் பாரம்பரிய வேளாண்மை நிறைய வளர்ச்சது. தொடர்ந்து ஒரு முறை செய்யதை அதை பல முறை செய்து அதை பரிசோதிக்கிறாங்க. பாரம்பரியம் அதை பின்னாடி அவங்களுக்கு தொடர்ச்சியா அவங்களுடைய பரம்பரை எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிக்காங்க. அதுதான் பாரம்பரிய வேளாண்மை, பரம்பரையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பின்பற்றக்கூடிய அந்த வேளாண்மை தான் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா. இப்ப நிறைய அதுல இருக்கு, நிறைய இது இருக்கு. நீங்க பாரம்பரிய வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுல போய் நிறைய கூகுள் இதுல எல்லாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுல நீங்க நிறைய படிக்கலாம். அல்லது இயற்கை வேளாண்மை பற்றி நிறைய எழுதுறாங்க, புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க. பாமகன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. நான் இவருடைய புக்குவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஜப்பான்ல பாரம்பரிய வேளாண்மை எப்படி இருந்துச்சுன்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஏற்கனவே புரிஞ்சு வரும் நமக்கு. நம்மளுடைய பகுதியில என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி அங்கே இருப்பாங்க. பெரும்பாலும் என்ன சொன்னா, இயற்கைக்கு எந்த விதமான அழிவும் இல்லாம, இயற்கை உயிர்களுக்கும் அழிவும் இல்லாம, மண்ணுக்கும் எந்த வகையான அழிவும் இல்லாம, மண்ணுல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நுண்கிருமிகளுக்கும் பிரச்சனை இல்லாம இயற்கையை பயன்படுத்திய இண்டிஜினியஸ் அப்படி சொல்லுவாங்க. ஐடிகே இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு இது சொல்லுவாங்க. நீங்க அப்படி போய் பார்த்தாலும் இது எல்லாமே அதுல வரும். ஐடிகேன்னு போட்டீங்கனாலும் இதெல்லாம் வரும். ஐடிகே இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ், இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொன்னீங்கன்னா பாரம்பரிய வேளாண்மை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா அந்த வேளாண்மையில் என்ன செய்யறாங்க, இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த சொல்றாங்க. குறிப்பா வந்து வேம்பு, புங்கன், வாகை போன்ற மரங்களுடைய இலை எல்லாமே, இலைத்தலையெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இதா இருக்கும். இந்த மாதிரி எரு தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ராசஸிங்லும் கூட ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இது எல்லாமே பார்த்துருக்கோம். மஞ்சளை பதப்படுத்தும் முறை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, கிழங்கு அல்லது விரலின்னு சொல்லி அதை பிரிப்பாங்க. அதை உடைச்சி பிரிச்சுட்டு அதை வந்து வேக வச்சு வைப்பாங்க. வேக வைக்கிற முறையில இப்ப மாறிடுச்சு. முன்ன வந்து அப்படி இல்லை. முன்ன வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மஞ்சளை போட்டு கொட்டி ஒரு இதுல 40 லிட்டர் தண்ணியில போட்டு கொட்டி சாண கரைசல ஊற்றி அடுப்புல வைப்பாங்க. மஞ்சண்டா அப்படின்னு ஒரு மஞ்சள் வேக வைக்கிறது, அப்படியே கொட்டி அதை வேக வைப்பாங்க. வேக வச்சு வந்த பின்னாடி அதை அப்படியே எடுத்து கொட்டிடுவாங்க. காட்டுக்குள்ளேயோ அல்லது இந்த நம்ம இருக்கக்கூடிய களத்துல அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரெஷிங் யார்டு இல்லையா, அதுல கொட்டி தண்ணியெல்லாம் போன பின்னாடி ஒரு 15 நாள் வெயில காய வச்சு அப்புறம் அதை எடுத்து சலிப்பு இது போட்டு சுத்துவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய மேல இருக்கிற இதெல்லாம் நீக்கிட்டு மஞ்சள் ரொம்ப இதா இருக்கும். அப்புறம் சேல்ஸ் இதுக்கு எடுத்து போயிடுவாங்க. ஒரு 15 டேஸ் மேல இது பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா காய வைக்கிறதுக்கு மெக்கானிக்கலாவும் வந்துருச்சு, சோலார் கனால் ட்ரையர் மாதிரி எல்லாம் வந்துருச்சு. வேக வைக்கிறது வந்து இப்ப நான் முழுக்க ஸ்டீம்ல வேக வச்சோம். சாணத்தை வேக வைக்கிறது இதுல என்ன சொன்னா, ப்ராசஸ் பண்ணும்போது இந்த சாண கரைசல் இருந்து வர இது வந்து அந்த ப்ராசஸ் சரியா இருக்கு, ப்ராடக்ட் சரியா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரியான மெத்தடுக்கு போறதில்ல. முன்ன வந்து அந்த மாதிரிதான் பதப்படுத்தும் முறை இருந்துச்சு. அதாவது பரங்கி விதைகளை பூசண விதைன்னு இருக்கு. அதாவது எந்த இதுல பூசணிக்காய் விதை அல்லது நீர் பூசணி எந்த விதைனாலும் சொல்ல, சாம்பலும் மாட்டுச்சாணம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு அதை காய போட்டு வச்சுட்டு சொல்ல பூஞ்சான் வராது. இது அது ஒரு இது இருக்கு. அதே முந்திரியினுடைய முளைப்பு திறன் அதிகரிக்க சாண கரைசல இது பண்ணுவாங்க. இப்போ கூட என்னன்னா, நாத்து எல்லாம் புடுங்கும் போது என்ன செய்வாங்க, விதையை என்ன செய்வாங்க, சாணத்துல போட்டு எடுத்து நடுவாங்க. நாத்து புடுங்கிட்டு சாண கரைசல்ல அந்த நாத்து வேற அப்படி ஒரு துவைச்சு எடுத்துட்டு அப்புறம் நடுவாங்க. இதெல்லாம் சொன்னா அந்த முளைப்பு திறனை அதிகரிக்கும். இமீடியட்டா கூடுதலா சத்து உடனே கிடைக்கிறதுக்கான இதா இருக்கு. அதே மாதிரி அப்புறம் பாரம்பரிய வேளாண்மை தொழில்நுட்பங்களை நெற்பயிரில் பார்த்தீங்கன்னு சொன்னா மகசூல் அதிகரிக்கிறது. 1 கிராம் ஆலமரத்து கொழுந்தினை அரைச்சு நீர்ல கரைச்சு 1 லிட்டர்ல 3 லிட்டர் மில்லி லிட்டர் 3 மில்லி லிட்டர் கலந்து அதை தெளிச்சுட்டாங்கன்னா அந்த மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நெல்லைத்தாக்கு அத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தவும், அதாவது சில செடிகளுடைய அதாவது நன்கு காய வைத்து பதர்கள் இல்லாதவாறு தூற்றி சுத்தம் செய்து அதனுள் பூக்கள், இலை மற்றும் காய்ந்து மிளகாய் போன்றவற்றை கலந்து சேமித்து வைப்பது அந்த அத்துப்பூச்சி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெற்பயிரில் நோய் பாதுகாப்புக்கு
சாணத்தை வேப்பங்கொட்டை சாறு கலந்து இது பண்ணுவோம். இப்போ நமக்கு வேப்புங்கிறது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இருந்து நிறைய நீம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய மருந்துகளில் நீம் ப்ராடக்ட் வருது. அப்போ அந்த காலத்திலேயே வேப்பம் கொட்டை, வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், வேப்பம் தலை எல்லாத்தையும் பயன்படுத்திருக்காங்க. அதனால எல்லா இதுலயுமே வேப்ப புண்ணாக்கு போட்டு பாத்தீங்கன்னா நெல் சேமிப்பு புண்ணாக்கு மூட்டைகளுக்கு அடியில பரப்பி வச்சுட்டாங்கன்னா அந்த இது பூச்சி எல்லாம் வராம இதா இருக்கும். தானியங்கள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பயன் பயிரின பயிர்களை பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. பயிரினம் அப்படின்னு சொல்றது பல்சஸ் அவங்க சொல்றாங்க. பருப்பு வகைகள் இருக்கு, அதான் பயிரியல் அப்படின்னு. அசுவினியை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா மாட்டு சாணத்தில் 3 பங்கு நீரை சேர்த்து நன்கு கலந்து தெளிச்சிங்கன்னா அந்த இது வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய எல்லாமே இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை பற்றி. இப்போ அவரையில சாம்பல் நோய் வந்துச்சுன்னா சாம்பலை தூவி விட்டுருவாங்க. சாம்பல் நோய் அப்படி அது பேரே சாம்பல் நோய். சாம்பலை அந்த நிறைய போட்டு அந்த மேல தூவி விட்டு சாம்பல் நோய் இதாயிடும். அதே மாதிரி பயிர் இதுல பூச்சி தாக்குதல் இருந்துச்சு சொன்னா செம்மண் கலந்து வைத்து, அதாவது நம்ம தவறை கட்டுதல் பருப்பு பயிர் கட்டுதல் அப்படிப்பாங்க. செம்மண்ணுக்குள்ள கலந்து கட்டி தண்ணி தெளிச்சு கட்டி வச்சுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டு வச்சுருவாங்க. அந்த மண்ணு மேல இதாகிக்கும், சிவப்பா இதா மாறிக்கும். எந்த பூச்சியும் தாக்காது. அதனால ஸ்டோரேஜுக்கு இதை சேமிப்பு வச்சுக்கிறது இருக்கும். அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்து எருக்கலையே பயன்படுத்துவாங்க. அது என்ன ஆடாதொடை, அதாவது மாடு சாப்பிடாத ஆடு மாடு சாப்பிடாத எருக்கலை, நொச்சி இது எல்லாமே அதுக்கு பயன்படுத்துவாங்க. எருக்கலை, நொச்சி, வேப்பன் இது போன்ற இது எல்லாமே இந்த பூச்சி மருந்தை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பூச்சி பாத்தீங்கன்னா கொத்துமல்லி பூச்சி தாக்கினால் நன்கு காய வைத்து அது காய்ந்து மிளகாயை கலந்து வச்சுட்டாங்கன்னா கொத்துமல்லி கிடாது. பெருந்தானிய பயிருடன் வந்து மிளகாயை இது கலந்து வச்சா அது கேழ்வரகில் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு அதுக்கும் மிளகாய் காரத்தன்மையினால அது வராதுன்னு சொல்லுவாங்க. தென்னையில் காண்டாமிருகத்துக்கு வந்து மணலை மேல அந்த குருத்துல வந்து மணலை கொட்டி வச்சிருவாங்க. அதே மாதிரி வெங்காயத்தாக்கும் அசுவினை கட்டுப்படுத்துறதுக்கு சோற்று கற்றாழை, எருக்கு, ஆடாதொடை ஒரு பானையில் ஊற வைத்து இது நல்லா ஊற வச்சுட்டு அதுல வர்ற 5-6 நாள் போட்டு நல்லா புளிச்சு போயிடும். அது நல்லா வாசம் மோசமா இது இருக்கும். அதை எடுத்து வடிகட்டி எடுத்து அதை வந்து நீர்ல கலக்கி எல்லா செடிக்கும் அடிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. எல்லா பூச்சி விரட்டுறதுக்கும். அதே மாதிரி கயிறு நீளமா பிடிச்சிட்டு நெல்லுல அந்த பூச்சி எல்லாம் இருக்கும், அசுவினி எல்லாம் இருக்கும்போது அந்த அதுல அடிச்சாங்கன்னா அதுல டிஸ்டர்ப் இது பண்ணா அது விட்டு பிரிஞ்சு வரும்போது இந்த கயிற்றுல பட்டு நிறைய இது இதாயிடும். அதே மாதிரி இயற்கை முறை பூச்சி கட்டுப்பாடு, இது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் நல்லா அரைச்சிருவாங்க. சில அதுல வேப்பந்தலையை கூட சேர்த்துருவாங்க. அரைஞ்சு பிடிச்சி கட்டி நீல கலக்கி அடிச்சிட்டோம்னா இந்த காரம் இது இஞ்சி இதெல்லாம் இஞ்சியினுடைய இது, மிளகாயினுடைய இது, பூண்டினுடைய காரம் இதெல்லாமே பூச்சிகளை கட்டுப்படுத்தும். பூச்சிகள் வராது. அதே மாதிரி இயற்கை முறையிலான பூச்சி மருந்து தயாரிக்கிறதுக்கு இதெல்லாம், அதாவது வேப்பிலை 3 கிலோ, நொச்சி இலை 3 கிலோ, கருவேலை இலை 3 கிலோ என்ற அளவில் எடுத்து அதெல்லாம் கலந்துட்டு 100 லிட்டர் தண்ணியில கரைச்சி அந்த 1 லிட்டருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். எலுமிச்சி பழத்தின் புழு கட்டுப்பாடுக்கு கருவாட்டை இது பண்ணி கரைச்சி தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிச்சு அடிச்சாலும் அந்த புழு கட்டுப்பாடு இதாகும் இதுல. அதே மாதிரி பாரம்பரிய சேமிப்பு முறைகள்னு பாத்தீங்கன்னா விளைப்பொரு சேமிப்பு வந்து குதிரை. அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குதிரை அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு கலனா இருக்குன்னு சொல்லி சுத்தமா மண்ணுல மெழுகி மேல சுண்ணாம்பெல்லாம் பூசிருப்பாங்க. இது அதுலயும் வேப்பலை இல்லையா, காட்டாமணுக்கு தலையெல்லாம் இடையில அடியில புட்டு மேல கொட்டி உள்ள பொருளை கொட்டி வச்சுட்டாங்கன்னா போதாது. இதெல்லாம் தானியம் சேமிக்கிறதுக்காக. அல்லது வேப்பங்கொட்டையை பருப்பு தூளை தூவி விட்டாலும் இதாகாது. அதே மாதிரி துவரம் பார்த்தா 3 பங்கு 1 பங்கு நீரை கலந்து துவரை விதையின் மேல் பூசி 2 நாட்கள் வரை காய வைத்து மண்பானையில் சேமிச்சு வச்சுட்டாங்கன்னா அது இதை கெடாம இருக்கும். அதே மாதிரி பருப்பு வகையில் சேர்த்து எண்ணெயை தடவி அப்படி எண்ணெய் பூசி லேசா பூசி வச்சுட்டாலும் இதாகாது. அது உளுந்து பருப்பு சேமிக்கிறதுக்கு வேப்பிலை, உச்சியில எருக்கலையை சேர்த்து வச்சாலும் இதெல்லாமே ஒரு மூலிகை தலைகள் அப்படிங்கிற மாதிரி பூச்சிகளை வராது. அதே மாதிரி உளுந்து பருப்புக்கு வந்து நொச்சி இலை, மிளகாய், மஞ்சள் இதெல்லாம் இறைச்சி அதை பயன்படுத்தினாலும் இது பண்ணல. இதுல எல்லாமே இது இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய பயிர் இது. அதே மாதிரி பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பார்த்தீங்கன்னா எலியை பிடிக்கிறதுக்கு இந்த ஆந்தைகள் நிறைய வளர்த்தணும்னு சொன்னா எலிகளை நாம் கட்டுப்படுத்திடலாம். பகல் இரவு நேரங்களில் வந்து மேல உட்கார்றதுக்கு லைட் வெளிச்சம் அதை பிடிக்கிறதுக்கான இது வந்து நிறைய ஆந்தை வர்ற மாதிரி அதுக்கான இதுல இது வச்சுக்கோமா. சிக்கல் இருந்து சிக்கல்ங்கிறது நம்ம ஒரு கேவிக்கே கூட இருக்குதுங்க, நாகப்பட்டினத்தில் இருக்குது. அவங்க இந்த அந்த ஏரியாவோட இதை பயன்படுத்துறாங்க. ஒரு ஏரியா பயன்படுத்த இதுல போட்டுருக்காங்க. அதே மாதிரி புதைப்பானை முறை, ஒரு பானையில அடியில வச்சுட்டு அதுல நல்ல வயல் வந்து நல்ல நெல் பயிர் வர்றதுக்குள்ளே முளைப்பு அந்த பயிர் நல்ல மனம் வர மாதிரி
அதை உள்ள போட்டு வச்சுட்டு அதை சாப்பிட்றதுக்காக நிறைய எலிகள் வந்து அது உள்ள விழுந்துடும் பானையில். நிறைய இப்பெல்லாம் வந்து யூடியூப்ல கூட இதெல்லாம் போட்டு இது பண்றாங்க. அதே மாதிரி எலியை விரட்டுறதுக்கு வந்து மண்ணெண்ணையும் சாணத்தையும் கலந்த உருண்டை மாதிரி குடிச்சிட்டு காட்டை சுத்தி போட்டுமா அந்த ஸ்மெல்ல வந்து வராம போயிருங்க. அதே மாதிரி பூச்சி கட்டுப்பாடுக்கு இந்த இதை சொல்லியிருக்காங்க. இது நிறைய அரியலூர்ல உதயநத்தங்கிற ஏரியாவில் இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது எவ்வளவு கோமையம், மாட்டு கோமையம், மாட்டினுடைய யூரின், தண்ணீர், ஈசங்கு தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்மெல் பயங்கரமா இருக்கும். நத்த சொல்லி இலை, எருக்கு, வேம்பு, நொச்சி இதெல்லாமே ஆடு மாடு சாப்பிடாத இது. அதனால ஆடு மாடு சாப்பிடாதனா பூச்சிகளும் இதை கண்டு பயப்படும் அப்படிதான். பூச்சி விரட்டைகள் இது எல்லாமே. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கரைச்சி செய்முறை கொடுத்துருக்குறாங்க. அதை நல்லா ஒரு 100 லிட்டர் தண்ணியில எல்லாத்தையும் இது பண்ணி குடிச்சு ஊற வச்சு ஒரு நல்ல ஊறி அதுல இருந்து ஸ்மெல் எல்லாம் வரது பின்னாடி திரும்ப அந்த கரைசல்ல இருந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு எல்லா பயிர்களுக்கும் இதை தெளிக்கலாம். இது வந்து இதுல தெரிஞ்சு வச்சுக்க இந்த மாதிரியான இது வந்து இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ், ஐடி கேஸ். அதே மாதிரி பழக்கரைச்சல், வாழைப்பழம், கருப்பட்டி, வெல்லம், தண்ணீர் இதெல்லாம் கலைஞ்சு ஒரு 25 லிட்டர், அதாவது 8 லிட்டர் வாழைப்பழம், கருப்பட்டி, வெல்லம் வந்து 3 கிலோ, தண்ணீர் ஒரு 10 கிலோ எடுத்து ஊற வைத்து கொதிக்க விடணும். அப்புறம் முதல் 20 நாட்கள் ஊறிய கரைசலை தெளிப்பதன் மூலம் பல ஈக்கள் கட்டுப்படுத்தும். அந்த ஈக்கள் வராம இதா இருக்கும். முதல் 40 நாட்கள் ஊறிய கரைசலை சம்மங்கி மலர் பயிருக்கு தெளிப்பதன் மூலம் பூப்பிடித்தல் தன்மையை அதிகரிக்கலாம். அது ஃப்ளவரிங் வச்சு இன்டியூஸ் பண்ணும். இதை இது பண்ணுமா இந்த பழச்சாறு இன்டியூஸ் பண்ணி இதா, அதாவது வந்து இது ஒரு ஃப்ளவர் இது வர்றதுக்காக இன்டியூஸ் பண்றதுக்காக இது. அதே மாதிரி காய்கறிகளை கனியாக்க, அதாவது பழுக்க வைக்கிறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா ஒரு புளி வெட்டி அதுக்குள்ள வாழை சருகெல்லாம் போட்டு இது பண்ணி பார்ப்பாங்க. இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கோல் இதுக்குள்ள போட்டு வச்சுப்பாங்க. இல்லைன்னா இந்த பாலை இலை இருக்கும், பாலை இலை அதுல போட்டு வச்சுப்பாங்க. அந்த முறைகள் எல்லாமே பழுக்க வச்சிருவோம். ஒரு 2 நாள் 3 நாள்ல இதை பழுத்துடும். அது மாங்காயை பழுக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி கொன்றை பூக்களை மேலே வச்சுன்னா ஒரு நாட்கள் நிறைய இதை வந்து நிறைய ஆவணப்படுத்திருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி நிலையில இயற்கை மாங்காயை பழுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து செயற்கை அந்த கல் வச்சு இது பண்ற தடை செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அது இது அது கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. அது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதில் இயற்கையாகவே இதெல்லாம் பழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பழுக்க வைக்கிறது ரைப்பனிங் அப்படின்னு சொல்லி மீத்தேன் வச்சு படுக்க வைக்கிற முறைகள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நவீன முறை. இதெல்லாம் இயற்கையாக ஏற்கனவே இருக்கிற முறைகள் வந்து நம்ம பழுக்க வச்சு இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரிய வேளாண்மை. இப்போ இந்த 2 சாப்டர் வந்து இடத்துல உங்களுக்கு விளக்கிட்டேன். நீங்க திரும்ப ஒரு முறை படிங்க. ஒரு முறை அல்ல, ஒரு முறை படிச்சுட்டு இது பண்ணிக்குவாங்க.